மற்றவர் போல நடக்க முயற்சிக்காதே. புத்தமத குருமார்கள் கூறிய முக்கிய அறிவுரை. மற்றவர்களைப் போல காப்பி அடிக்க முயற்சிக்காதே என்பதுதான். அது ஒருபோதும் வெற்றியைத் தராது. இதை விளக்கும் சிறு கதை ஒன்று. அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு குதிரைகள் மீது பேரன்பு உண்டு. அவனிடம் குதிரைகளுக்கு நன்கு பயிற்சி தரும் ஒரு பயிற்சியாளர் இருந்தார். அவர் மூப்பின் காரணமாக இறந்துவிட்டார். உடனே அரசன் ஒரு புதிய பயிற்சியாளரை தேடினான். ஒருவரை அமர்த்தினான். அந்த பயிற்சியாளர் சற்று நொண்டி நொண்டி நடப்பார். அவரிடம் குதிரைகளுக்கு பயிற்சி தரும் பொறுப்பு தரப்பட்டது. அவர் குதிரைகளுக்கு வேகமாக ஓடவும் தாவவும் வண்டிகளை இழுக்கவும் கற்றுக் கொடுத்தார். ஆனால் ஒவ்வொரு குதிரையும் சற்று நொண்டியவாறே இருந்தது. அரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை. பயிற்சியாளரை அரசவைக்கு அழைத்தார். அவரும் வந்தார். அரசவைக்குள் வரும்போது அவர் நொண்டி நொண்டி வருவதை அரசன் பார்த்தான். அவனுக்கு இப்போது காரணம் புரிந்துவிட்டது. அவரை அனுப்பிவிட்டு இன்னொரு நல்ல பயிற்சியாளரை நியமித்தான். காப்பி அடித்து கூட்டத்தோடு கூட்டமாகப் போவது உங்கள் தனித்தன்மையை வளர்க்காது. உங்கள் சுயகௌரவத்தை அது வெகுவாக பாதிக்கும். ஆகவே உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை நன்கு யோசித்துச் செயல்படுங்கள். சிறிது நேரம் ஒரு இடத்தில் அமர்ந்து தியானம் செய்யுங்கள். நீங்கள் யார் என்பது பற்றி சற்றே சிந்தியுங்கள். பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்வது ஒரு நல்ல வழி. பல்வேறு விதமான ஆட்களையும் அவர்கள் திறமையையும் நீங்கள் உணர முடியும். உங்கள் சுயகௌரவத்தை விடாதீர்கள். நாளுக்கு நாள் சமூகத்தில் உங்கள் மதிப்பை கூட்ட என்ன வழிகள் உள்ளன என்பதை யோசியுங்கள். அதற்கு தக்கபடி செயல்படுங்கள். உங்களை விட்டு வெளியில் வந்து உங்களை பாருங்கள். சுயவிமரிசனம் செய்யுங்கள். கூட்டத்தை கவனியுங்கள். அதற்கு எதிராக செயல்படுங்கள். கருப்பு ஆட்டு மந்தை கூட்டத்துடன் சென்று என்ன பிரயோஜனம்? சற்று நில்லுங்கள். கவனியுங்கள். சிந்தியுங்கள். உங்கள் லட்சியத்திற்கு தக நடந்து முன்னேறுங்கள். வெற்றி நிச்சயம்.